இருக்கு. நான் பார்த்தது இல்லை அது, அதனால வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ பேக்ரவுண்ட் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம், இது வந்து நிறைய இந்தியன்ஸ் நிற்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியன் கம்யூனிட்டி ஏதாவது ப்ரோக்ராம் நடத்துனாங்கன்னா இந்த இடத்துல வந்து அதிகமாக நடக்கும். இந்த பிளேஸ் வந்து சஹாஜானந்த் ஸ்கூல் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்கூல் இருக்குங்க, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே உள்ள ஆடிட்டோரியமில் தான் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வென்மி கிச்சன் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹாய், எப்படி இருக்கீங்க? பாப்பா நேற்று பார்த்தேன் டான்ஸுக்கு. ஆமாம், ஹாய் ரத்தங்க, எப்படி இருக்க? என்ன மாதிரியே இருக்கா? நல்லா இருக்கீங்களா? ஸோ இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ஏற்கனவே வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் குவிஸ் ப்ரோக்ராம் நடந்தது அப்படின்ட்டு. பாலாஜி டெம்பிள் நடத்துனாங்க, அதோட ஃபைனல் தான் இன்னைக்கு வந்து இருக்கு. அது இல்லாமல் இங்கே உகாண்டாவில் ஃபஸ்ட்டு டைம் வந்து லேசர் ஷோ நடக்க போதான். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் பார்த்ததில்ல அது, அதனால் வந்து நாங்கள் அங்கே போகிறோம். ஆனால் இப்போ நாங்கள் வந்து குவிஸ் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோமா இல்லை வந்து லேசர் ஷோ பார்க்க போகிறோமா அப்படின்னா அது ரெண்டுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இங்கே டாய்ஸ் ஷாப்பு, அப்புறம் சாப்பாட்டுக்கு எல்லாம் இங்கே தான் இருக்குது. அதனால் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். இந்த இடத்த பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும். இப்போ என்ன நம்ம ப்ரோக்ராம் நடந்தாலும் இங்கே உள்ள யுகாண்டன்ஸ் வந்து இந்த மாதிரி கடைகள், டாய்ஸ் ஷாப்பு இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்களை கவர் பண்ணுறதுக்கு. அதனால இங்கேருந்து தப்பிச்சு தான் அடுத்து அங்கே போகணும். ஓகே, அவங்க வந்து முதல்ல சொல்லிட்டே தான் இப்பெல்லாம் பைசா இல்லைப்பா அப்படின்னு. பஞ்சு மிட்டாய், இங்கேயும் பஞ்சு மிட்டாய் இருக்கு. ஆனால் நம்ம ஊரில் பஞ்சு மிட்டாய் கலர் வந்து ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எப்பயாவது தான் பஞ்சு மிட்டாயெல்லாம், அடிக்கடியெல்லாம் வாங்க மாட்டோம். உள்ள வந்து நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்கு, அதான் பார்க்க. வார்ம் வார்ம் வார்ம். A warm is there. So it's good. Show me. No cold. I want warm. Ah. நம்ம இந்தியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே வந்து இப்போ ஷோ நடத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா பாலாஜி டெம்பிள் தெலுங்கு. ஆனால் இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்கவங்க எல்லாருமே போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஓரளவுக்கு கூட்டம் இல்லாத இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் மட்டும்தான் கூட்டம் இல்லை. ஏன்னா இங்கே ஐஸ்கிரீம் ஒரு 9 மணிக்கு அப்புறம் தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. அதனால் இப்போ வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக சாப்பாட்டு கடை தான் வாங்க. ஐயோ, என் பொண்ணு இழுக்கிறாளே, அவள் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா. எல்லாம் ஊரில் வந்து நல்லா சுற்றி பார்ப்போம்னா நாங்கள் ஊரில் சுற்றி பார்க்காததுனால இங்கே வந்து வெண்பாக்கு எந்த கடை பார்த்தாலும் எக்ஸைட்மெண்ட். இப்போ இவ்வளோ பேரை நீங்கள் ஒரே இடத்துல பார்க்குறீங்க. மேக்ஸிமம் 99% இங்கே வந்து நீங்கள் இந்தியன்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதே மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணுற பிளேசஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்களான்னா அது வந்து கொஞ்சம் ரேர் தான். ஒன்லி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸு, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அங்கே தான் வந்து இவ்வளோ பேரை பார்க்க முடியும். இங்கே பாருங்க, கரும்பு ஜூஸு. ஹாய். அப்படியே ஒரு கரும்பை உள்ள விடுறாங்க. இந்த கரும்பு வந்து என்ன கரும்புங்க? அந்த பச்சை கலர் கரும்பு தானே? சீனி கரும்பு. நீட்டா தோலெல்லாம் பாருங்களேன், சீவி வச்சிருக்காங்க. உள்ள போறேன், ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம் பார்க்குறேன். கூட்டமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்ல முடியாது, நம்ம இந்தியன் ஃபுட் எல்லாமே வச்சிருப்பாங்க. அதுல இந்த பன்னீர் ஃப்ரை வச்சிருக்காங்க, இது சன்னா கிரேவி, கொண்டக்கடலை கிரேவி இருக்கு, அப்புறம் வந்து இந்த பச்சை சட்னி, சிவப்பு சட்னி இதெல்லாமே இருக்கு, பானிபூரி இருக்கு.
என் பசங்க ஏற்கனவே கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த சிப்ஸ் வந்து இது பண்ணோம், வாங்கி கொடுத்தேன். பாத்து அடுத்து இவங்க மசாலா டிலைட், இவங்க வந்து தமிழ் கடை. இங்க வந்து பாத்தீங்கன்னா இட்லி எல்லாம் இருக்கு பாருங்க. சோ இட்லி வடை. உகாண்டால இட்லி வடையெல்லாம் பார்த்தா பெரிய அதிசயமா தான் இருக்கும். ஆனா இப்ப விட 8 மணிக்கு தான் அந்த கடை ரொம்ப கூட்டமா இருக்கும். அந்த பசி வரும்போது எவ்வளவுதான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் இட்லியும் தோசையும் எங்க கிடைக்குதோ அங்கதான் வருவாங்க. அடுத்து வந்து நம்ம ஊர் சாப்பாடு, ஆனா இங்க உள்ளவங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு பாருங்களேன். தோசை கல்லுல பீஸா மேக் பண்றாங்க. அடுத்து வந்து இதை பஜ்ஜி போட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ? லாஸ்ட் டைம் அவங்கள நான் லாஸ்ட் டைம் ஒரு இதெல்லாம் பார்த்தேன், நவராத்திரி ப்ரோக்ராம் நல்லா இருந்தது. அடுத்து வந்து சீஸ் சில்லி நான் வந்து சீஸ் நான் சூப்பரா போடுவாங்க. இவங்க எப்படி போடுறாங்கன்னு பாருங்க. தோசை கல்லுல நம்ம ஊர் சாப்பாடு எல்லாமே இவங்க நம்ம கூட இருந்து சமைப்பாங்க. இங்க உள்ள ஆப்பிரிக்கன்ஸ் கச்ச கூட்டம். இது யாராவது உகாண்டான்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க, இது உகாண்டா தான். ஏன்னா இது வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லாருமே இங்க இருக்காங்க, இந்தியன்ஸ் எல்லாமே. நம்ம ஊரில் எப்படி சண்டே ஹாலிடேயோ அதே மாதிரி தான் இங்கே வந்து சண்டே தான் ஹாலிடே. சாட்டர்டே வந்து மேக்ஸிமம் ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்கும், ஸ்கூல் மட்டும்தான் சாட்டர்டே இருக்காது. ஸோ நம்ம இப்போ வெளியிலலாம் போகிறோம் அப்படின்னா இங்கே பிளேசஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதனால் நாங்கள் இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக அங்கே போவோம். நாங்கள் மட்டும் கிடையாது, எல்லாருமே வருவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்து பார்க்கலாம். பிள்ளைங்களும் நிறைய விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்குவாங்க. ஃபுல்லாக எல்லாருமே வந்திருக்காங்க இன்னைக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனி ஆரம்பிச்சிட்டாங்க பலூன் எல்லாமே. ஸோ இப்போ ஃபுட் ஸ்டால் முடிச்சாச்சு. அடுத்து வந்து இங்கே தான் லேசர் ஷோ நடக்குது உகாண்டாவில். ஃபஸ்ட்டு டைமாக இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்ததே கிடையாதான். அது எல்லாருமே இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு புதுசு, எனக்கே புதுசு, எனக்குமே தெரியாது எப்படி இருக்கும் அப்படின்னு. அதனால் எல்லாருமே ஆர்வமாக வந்திருக்காங்க. நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, இது சண்டே ஈவினிங் தான், இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இன்னும் உள்ள எல்லாம் கூட்டம் அவ்வளோவும் இருக்குது. அங்கே பாருங்களேன், ஸ்க்ரீன் கட்டியிருக்காங்க. அதில் நான் சொன்னேன்ல குவிஸ் ப்ரோக்ராம் நடக்குதுன்னு, உள்ளதான் நடக்குது. இதில் வந்து நிறைய பசங்க வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த ப்ரோக்ராமில். இப்போ ஃபைனல் தான் இன்றைக்கி வந்து நடக்குது, அது ஸ்டேஜில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அது இல்லாமல் இப்போ நான் ஃபுட் ஸ்டால் வந்து சொன்னேன், அப்புறம் லேசர் ஷோ இனிமேல் தான் நடக்க போகுது. இதை சுற்றி வந்து அந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு அவதாரமும் இதில் வந்து பிள்ளைங்க வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நான் அங்கே தான் போகிறேன். உள்ள வந்தாச்சு, ஒரே சவுண்டாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ராமாயணத்தோட ஒவ்வொரு அவதாரமும் வந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க. குட்டி பசங்களாம் அழகா அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு கேரக்டரும் பண்ணிட்டு அப்படி இருக்காங்க. நல்ல பொறுமையை கத்துக்கிறாங்க குட்டீஸ்லாம், அப்படிதானங்க? ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு, அதனால் வந்து நான் டிரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே உள்ள குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஊரில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கல்ச்சுரல் வைஸாக எல்லாமே வந்து அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு டே டு லைஃப்பில் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் இவங்களோட கல்ச்சர் எல்லாமே இங்கே படிக்கிற குழந்தைங்க அவங்க ஆஃப்ரிக்கன்ஸோட தான் சேர்ந்து படிப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இவங்க இங்கே பாலாஜி டெம்பிள் குழந்தைங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்துறாங்க. இப்போ அதில் ஆக்ட் பண்ற குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஸ்கூல்ல படிக்கிற பசங்களா தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கும். இந்த டிவியில பார்த்து அந்த மாதிரி தான் அவங்க வந்து தெரிஞ்சிருப்பாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு நம்ம ஊர்ல இந்த கோயில்ல திருவிழாலாம் நடக்கும்ல, அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்தது. இதுக்கு அந்த பசங்க வந்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீங்க கொஞ்சம் அங்க பாருங்க.
ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க, வெளிநாட்டில் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறீங்க, ஒன்றுமே அவங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், இல்லைல்ல, அங்கேயுமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். இதில் அதிகம் யாரோட பங்கு இருக்குன்னா பேரண்ட்ஸோட பங்கு தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து சொல்லுவோம். அதை சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இருக்க ஊரில் எந்தெந்த ஊரில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் மெயினாக வந்து உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னென்னா இங்கே வந்து நான் யுகாண்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய வீடியோஸ் வ்ளாக்ஸ் ஆஃப்ரிக்கன்ஸ் பற்றி நிறைய நான் அதிகமாக போடுவேன். அங்கே போக போக தான் எனக்கே தெரியுது நம்ம இந்தியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறது எனக்கே வந்து இப்போ தான் ஆச்சரியமாக இருக்குது, புதுசாக இருக்குது. நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஸோ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். சின்ன பிள்ளையில் நம்ம வீட்டில் நமக்கு என்னன்னே அது தெரியாது, ஆனால் நம்மளை வந்து கோயிலில் நாடகம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிழா அப்போ நடக்கும், கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க, ஆனால் நமக்கு ஒன்றுமே புரியாது. எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அவங்க நமக்காக வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. சூப்பர் சூப்பர். அடுத்து கேரளா. நல்லா இருக்கீங்களா? வாமன அவதாரம். ஹலோ ஹாய். ஸோ இது வந்து கேரளாவில் இவங்க, இது என்ன அவதாரம்? வாமன அவதாரம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷ்லேயே தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வர்ற எல்லாருமே வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் புரியணும். மெயினாக அந்த குழந்தைங்களுக்கும் அவங்க வந்து ஃபுல்லாக இங்கே இங்கிலீஷ்லேயே படிக்கிறதுனால அவங்களுக்கு அது நல்லா புரியும். ஸோ அதில் தான் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. குட்டி பசங்களாம் அந்த விஷயத்தை, அந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தது மாதிரி வந்து அவங்க வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, இப்போ நான் வந்து சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை, அப்போ வந்து இந்த கோயில் திருவிழாவில் நாடகம் நடக்கும், படம் போடுவாங்க. அதெல்லாம் நான் இப்போ ரொம்ப வருஷமாக அதெல்லாம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு அப்படி இப்போல்லாம் நடக்குதா அப்படிங்கிறதே தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஊரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஓலையில் இந்த மாதிரி தோரணம் கட்டியிருக்காங்க, அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் லாஸ்ட்டு பொங்கல் செலிப்ரேஷனில் இதை வந்து பார்த்துருப்பீங்க. கேரளாலேயும் இது ஒன்றுன்னு எனக்கு இங்கே வந்த பிறகு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லா அவதாரங்களும் இங்கே வந்து போட்டிருக்காங்க. நமக்கு வந்து அடுத்த டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது இல்லாமல் லேசர் ஷோவும் வெளியில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா. ஸோ அங்கே போகலாம். ஓகே, நான் இன்னைக்கு நல்லா ஆனால் நிறைய கூட்டம் பார்த்தேன், நிறைய பேர். அடுத்து வந்து அங்க மாயல தோரணம் கட்டி இருக்காங்க, பாக்கலாமா? தோரணம் இல்ல, மாயல மரம் மாதிரி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கிடைச்சு பாருங்களேன், நம்ம ஊர் மாதிரியே. இது கிருஷ்ண அவதாரம்.
சோ இது எல்லாம் எப்படின்னா ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு அசோசியேஷன் இந்த மாதிரி உகாண்டால ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்துமே இங்க வந்து மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஒரு ஒண்ணு சேர்க்கிற மாதிரி தான் இந்த பிளேஸ் வந்து இருக்கு. அடுத்து ஜம்மு காஷ்மீர் எனக்கு இருக்காங்க தெரியாது. ஜம்மு காஷ்மீர் டோக்ரா அசோசியேஷன் யுகாண்டா. ஹாய் ஹாய் டாக்டர்ஸா லாயரு டாக்டர் இருக்காங்க. குட்டீஸ் எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. டான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நானும் வந்து உட்காந்துட்டேன் கொஞ்ச நேரம் பார்ப்போம் அப்படின்னு. அப்புறம் வந்து நான் ஒரு விஷயம் ரீசன்ட் டேஸில் நான் வந்து ஒரு இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யூகேயா இல்லை யூஎஸ்ஆன்னு தெரியல, சரியாக தெரியல. ஒரு வாழை மரம் அவங்க வந்து நம்ம ஊர் காசுக்கா இலங்கை காசுக்கான்னு எனக்கு தெரியலை. ஒரு வாழை மரம் ஒரே ஒரு வாழைத்தாறு தான் இருக்குது. அது வந்து 1 லட்ச ரூபாய் அங்கே கிடைக்காத, அங்கேருந்து இலங்கையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. 1 லட்ச ரூபான்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆப்பிரிக்காவை எல்லாரும் இந்தியா மாதிரியும் அங்கே வர்றவங்க எல்லாம் இப்போ தான் தெரிஞ்சது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு. டான்ஸ் முடிஞ்சது நாங்கள் வந்து வெளியில் வந்து உட்காந்துட்டோம். எனக்கு வந்து ஆக்சுவலி லேசர் ஷோனா ஐடியாவே இல்லை. ஸ்க்ரீனை பார்க்கும்போது நம்ம ஏதோ இந்த படம்லாம் போடுவாங்கல்ல கோயில் திருவிழாவில், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது தூரத்தில் இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் வந்து அந்த ஸ்டோரி வந்து ஓடுது. ஸோ செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பிள்ளைங்களுக்கெல்லாம் எனக்கே ஃபஸ்ட்டு டைம்னா அப்போ நம்ம குட்டீஸ்லாம் நினச்சி பாருங்கள். ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஏன்னா அங்கே எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சு தான் இங்கே வந்து அந்த ஷோ வந்து ஆரம்பித்தாங்க. எனக்கு வந்து இது எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் சில பேர்கிட்ட கேட்டோம், அவங்களும் அதே ரீசன் தான் சொன்னாங்க. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், டிவியில் பார்த்துருக்கோம், மற்றபடி எந்த மாதிரின்னு தெரியாது அப்படின்னு. அப்புறம் அதுக்கே தனி ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். அவ்வளோ கூட்டம். நான் எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் இந்தியன் ப்ரோக்ராம்ஸ் நான் போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. இதில் பாதி மக்கள் சின்ன கை குழந்தைங்க வச்சுருந்தவங்கலாம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்படி இருந்துமே அவ்வளோ கூட்டம் இருந்தது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுது. என்ன அப்படின்னா, நம்மளோட சின்ன வயசாக இருக்கும்போது இப்போ கோயில் திருவிழாலாம் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா ஸ்கூலில் சொல்லுவாங்க லீவ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நைட்டு ஏதாவது அங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, இப்போ நாடகம்லாம் நடக்கும், இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நடக்கும், அதெல்லாம் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம மறுநாள் வந்து அதை ஸ்கூலில் கிளாஸ் ரூம்லலாம் சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் நீ அங்கெல்லாமா போகிற, அங்கெல்லாமா கூட்டிகிட்டு போகிறாங்க, அப்படியெல்லாம் நம்மளை கேட்டுருவாங்களோன்னு நம்ம நினைப்போம். அந்த அளவுக்கு அந்த விஷயம் அப்போ ஒரு சாதாரணமாக தெரிஞ்சுது. ஆனால் இங்கே நான் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டேன், எல்லாருமே அந்த டைமில் அந்த லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. இது வந்து இந்த ராமாயண ஸ்டோரி தான் அதில் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா மற்றபடி எனக்கு வந்து மொழி புரியலை. இப்போ தெரிகிறது வந்து திருப்பதி கோயில், உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நிறைய வந்து அந்த ஸ்டோரி அதில் வந்துட்டே இருந்தது. அதில் பேக்ரவுண்ட் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஏதோ கார்ட்டூன் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. அதனால் குழந்தைங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. प्रत्येक 12 वर्ष उपरांत एक विशेष कार्यक्रम होता है जिसको हम महाकुंभ अभिषेक के नाम से मानते हैं। शास्त्रानुसार मंत्रोच्चारण करते हुए पुनः विग्रह की प्राण प्रतिष्ठा की जाती है। मंदिर के विभिन्न कार्यक्रमों में दैनिक, साप्ताहिक श्री प्रसाद रेड्डी, श्री सीताराम रेड्डी, श्री वेणुगोपाल राव, श्री राम मोहन रेड्डी,
படம் பார்க்குறீங்களா? இப்போ தான் 20 வருஷம் கூட கோயிலில் படமாக போனாங்க. இப்போ லேசரில் பார்க்குறீங்க படம். Once again, did you miss us? Okay. Guys, louder! And despite who the winner is, I want you all to know that the main aim for this event is to ensure that children learn about our epics and legends. So all these sleepless nights and hard work. சில பேர் வந்து கேட்பாங்க, நான் வீடியோஸ்லாம் இந்த மாதிரி போடும்போது இவ்வளோ தமிழ் மக்கள் இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் இவ்வளோ பேரும் தமிழ் மக்கள் கிடையாது. இதில் கொஞ்சம் பேர் தான் தமிழ் மக்கள். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் பேர் சரி இங்கே இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ் இந்த மாதிரி நிறைய இந்தியன் சூப்பர் மார்க்கெட்லாம் போனால் அங்கெல்லாம் வந்து இதில் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மக்கள் இங்கே வருவாங்க. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம், புதுசாக இருக்கே இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய பேர் ஆர்வத்தோடு இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே நாங்கள் வந்து எங்களுக்கு புதுசாக இருந்தது. ஸோ நான் பார்த்ததை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெண்மை கிச்சன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.